கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 60 verse 5. Your heart will throb and swell with joy. ஏசாயா 60 அதிகாரம் 5 வசனம். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். We all face struggles, but what if there was a joy so powerful it could transform your heart and light up your life? நாம் அனைவரும் போராட்டங்களை எதிர்கொள்கிறோம். ஆனால் உங்கள் இருதயத்தை மாற்ற, உங்கள் வாழ்க்கையை ஒளிய செய்யக்கூடிய மகிழ்ச்சி இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை சோர்ந்து போய் உடைந்து போன உள்ளத்தோடு நீங்கள் மிகுந்த ஒரு வழியில இந்த செய்தி ஒரு வேலை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று. நீங்கள் ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலையில, வேதனையில, இந்த வாழ்க்கையில எப்படி என் சூழ்நிலை மாறும், இந்த காரியம் எல்லாம் இப்படி இருக்குதுன்னு வேதனையோடு இருக்கிற உங்களுடைய இருதயத்துல இருக்கிற பாரங்கள், உங்க இருதயத்துல இருக்கிற அழுத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய மகிமையினாலே அவர் உங்களுக்குள்ள இறங்கும் பொழுது அந்த ஒரு மாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை இந்த நாளிலே நீங்க காண கர்த்தர் உதவி செய்ய போகிறார். பிரியமானவர்களே, ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில அவர் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய மகிமை உங்க மேல் வரும்பொழுது எல்லாம் உடைக்கப்பட்ட நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் சமாதானத்தினாலே, சந்தோஷத்தினால உங்களுடைய இருதயம் பூரிக்கிற அளவுக்கு சமாதானத்தினாலே விடுதலை கர்த்தர் தர வல்லவரா இருக்கிறார். இந்த மாற்றத்தை இந்த நாளிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர அவர் வல்லவரா இருக்கிறார். when we allow God's presence, கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் காத்திருக்கும் பொழுது, அவருடைய மகிமை உங்களை நிரப்பும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை வரப்போகிறது. உங்களுடைய பாரங்கள் எல்லாம் மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினால, கர்த்தருடைய மகிழ்ச்சினால நிரம்பும் பொழுது உங்களுக்கு மூலமா இருக்கிற அந்த சமாதானம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மகிமை உங்களை காண்கிறவர்களுக்கு காண முடியும். உங்களை பார்க்கிறவர்களுக்கு அதை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய மகிழ்ச்சி இந்த பிள்ளைகளை நிரப்புகிறதே, அனைவரும் அதை பார்த்து அதை சொல்லிக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி மாறுமா என்று சந்தேகத்தோடு நீங்கள் இல்லாதபடி இதை விசுவாசித்து நீங்கள் இதை அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக செய்வார். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தினாலே, சந்தோஷத்தினாலே கர்த்தர் உங்களை நிறைவை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். God promises that His presence will turn our pain into radiant joy. No matter what you're facing, His glory can transform your heart, fill you with unshakable joy and make your life shine. Let His joy fill you today. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, அப்பா, பிள்ளைகளுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆண்டவரே, வழியில இருந்து ஒரு பெரிய ஜாயை, அப்பா, அவங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்து, அப்பா, அவங்களை காண கிருபை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.